எல்லாருக்கும் வணக்கம். I am Dr. Ritanya Ananthamurthy from Evergreen Guidance, Coimbatore. So NEET 2024 application process finally open ஆயிருக்கு. And Tamil Nadu MBBS and BDS counseling application portalum நேத்துல இருந்து ஓபன்ல இருக்கு. அதாவது 31st ஜூலைல இருந்து 8th ஆகஸ்ட் 5 PM வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த 9 நாளுக்குள்ள நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ் அவங்க கேக்குறதெல்லாம் ஃபில் பண்ணி நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ நீட் எழுதி மார்க் வாங்கிருக்கீங்கன்னா நீங்க கவுன்சிலிங்ல கலந்து ஒரு சீட் எடுக்கணும் அப்படின்னா அது மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருந்தாலும் சரி இல்ல கவர்மெண்ட் கோட்டாவா இருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணாதான் நீங்க கவுன்சிலிங்ல கலந்துக்க முடியும். சோ யாரெல்லாம் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்ளிகேஷன் போடுங்க. அண்ட் அப்ளிகேஷன் இன்னைக்கே போடணும் நாளைக்கே போடணும்ன்றது கிடையாது. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ப்ராப்பரா ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடுங்க. ஈவன் 8th of August 4 PM போட்டா கூட எல்லாமே சேம் தான். இது டெஸ்ட் சிட்டி அலாட்மெண்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் கிடையாது. ஸோ அதனால எல்லாத்தையும் ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டு அப்ளிகேஷன் போடுங்க. ஸோ தட் எந்த மிஸ்டேக்ஸும் வந்துடாம கான்ஃபிடென்ட்டா நீங்க ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மிஸ்டேக் தான் எல்லாரும் பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் போடணுன்றதுக்காக நம்ம தப்பா ஏதாவது ஒன்று என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ரெக்ரெட் பண்ணியோ இல்ல எல்லார்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டோ எந்த பிரயோஜனம் இல்லை. ஸோ பொறுமையா யூ டூ த ப்ராசஸ், டோன்ட் மேக் எனி மிஸ்டேக், மேக் எவ்ரி டாக்குமெண்ட்ஸ் ரெடி. அதுக்கப்புறம் யூ ஸ்டார்ட் வித் அப்ளிகேஷன் ப்ராசஸ். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுக்கறதுல சில பேர் மிஸ்டேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது மொபைல் நம்பர் மெயில் ஐடி இந்த மாதிரி பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கரெக்டா பார்த்து ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு 3 தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நம்பர் இன் மொபைல் மாறினா கூட மாறிடும். ஸோ வெரி வெரி கேர்ஃபுல், யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் while giving your mobile number and mail ID. செக் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆர் த்ரைஸ், எந்த பிரச்சனையும் கிடையாது. பொறுமையா உட்காந்து நீங்க செக் பண்ணுங்க, இன்னொருத்தவங்களையும் செக் பண்ண சொல்லுங்க. இந்த டீடைல்ஸ் கரெக்டா ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் திங், காமன் மிஸ்டேக்ஸ் தட் வி டூ டியூரிங் அப்லோடிங் த டாக்குமெண்ட்ஸ். ஸோ நிறைய டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ண வேண்டி இருக்கும். ஒரு 10 or 12 அந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்றோம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது. அதுல எந்த டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், எதுல தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நீட் 2024 ஸ்கோர் கார்டு. ஸோ நிறைய பேர் ரிப்பீட்டர்ஸா இருப்பீங்க, ஃப்ரெஷர்ஸ் இல்லாம. ஸோ லாஸ்ட் இயரோட ஸ்கோர் கார்டு கூட ஸ்கேன் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணும்போது. ஸோ தெரியாதனமா கூட மாத்தி லாஸ்ட் இயரோட ஸ்கோர் கார்டை நீங்க அப்லோட் பண்ணிடவே கூடாது. இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க மார்க் ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது இட் வில் அஃபெக்ட் எவ்ரி திங். நீங்க சீட் எடுக்க முடியுமா முடியாதான்றது உங்களோட இந்த வருஷம் மார்க் பொறுத்து தான். ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல் வித் யோர் ஸ்கோர் கார்டு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட். ஸோ உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அந்த பெனிஃபிட்ஸ் அவைல் பண்ணிக்கணும். நான் பிசி இல்ல எம்பிசி, நான் எஸ்சி எஸ்டி எஸ்சி எதுனாலும் நீங்க அவைல் பண்ணணும்னா ப்ராப்பரான கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் அவைல் பண்ணி அது சம்பந்தமா நமக்கு சீட் கிடைக்கும். சப்போஸ் நீங்க அதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணும்போது அதனால பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ஓசியில போற மாதிரி ஆயிடும். இது நமக்கு சீட்டு கிடைக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனையே வந்துடும். அதனால கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை ப்ராப்பரா செக் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. மாத்தி வேற யாராவதோடதெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க. நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டும் அதே மாதிரி தான். தமிழ்நாடு, ஐ பிலாங் டு தமிழ்நாடு ரிசர்வேஷன் வேணும்னா வி ஷுட் ப்ரொடியூஸ் அ ப்ராப்பர் நேட்டிவிட்டி. ஸோ அதையும் செக் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அண்ட் இந்த 3 சர்டிபிகேட்ஸ் பாத்தீங்கன்னா இட் அப்ளைஸ் டு எவ்ரி ஒன். எல்லாருமே இதை கரெக்டா அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் இன்கம் சர்டிபிகேட் ஃபார் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரி. என்னோட பேரண்ட்ஸோட இன்கம் இவ்வளோ சோக்குள்ளதான் இருக்கு பெர் இயர் அப்படின்னா நீங்க இன்கம் சர்டிபிகேட் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீ வீவர் கிடைக்கும். ஸோ அந்த பெனிஃபிட்டை நீங்க அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த சர்டிபிகேட்டை கரெக்டா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னா ரிசர்வேஷன் கரெக்டா சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். 7.5 இல்ல நார்மல் ரிசர்வேஷன் அதை கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல தெரியாம மாத்தி செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ பி கேர்ஃபுல் வித் while selecting your reservation category. And next is about the document size. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா டாக்குமெண்ட் சைஸ் என்னங்கிறத சொல்லிடுறேன். அண்ட் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சர்டிபிகேட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே இட் ஷுட் பி அரௌண்ட் 3 MB or less than 3 MB. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அந்த குட்டியான பாஸ்போர்ட் போட்டோ இருக்கு இல்லைங்களா, அது அரௌண்ட் 50 to 100 KB. அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ அதோட கொஞ்சம் பெரிய போட்டோ 100 to 300 KB. அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் 10 to 50 KB. சிக்னேச்சர் 10 to 40 KB. இதெல்லாம் தான் சைஸ் லிமிட்.
இதெல்லாம் இந்த ப்ராப்பரான மொபைல் ஆப்லயே நம்ம அந்த கரெக்டான சைஸ்க்குள்ள நம்ம ஃபிட் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல பண்ண தெரியல அப்படின்னா நெட் சென்டர்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணி கரெக்ட் சைஸ் கொண்டு வர சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து யூ ஸ்டார்ட் வித் யுவர் அப்ளிகேஷன் ப்ராசஸ். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் பீப்புள் காமன்லி டூ இஸ் இன்டர்சேஞ்ச் அண்ட் அப்லோட் தேர் சர்டிபிகேட்ஸ். 10th மார்க் ஷீட்டுக்கு பதிலாக 12th பதிலாக 10th எல்லாம் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி எல்லாமே ரைட்டாக வச்சிருப்போம். பட் அப்லோட் பண்ணும்போது மார்க் ஷீட்னு எண்ட் ஆகிறத பார்த்துட்டு தப்பா மாற்றி கூட அப்லோட் பண்ணிடலாம். இல்லை 10th இடத்துலையும் 12th இடத்துலையும் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, சில சர்டிஃபிகேட்ல ஒரு சைடு மட்டும் இல்லாமல் 2 சைடு 3 சைடு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ ப்ராப்பரா உட்காந்து உங்க சர்டிபிகேட்ல எவ்வளவு பேஜஸ் இருக்கோ எல்லாத்தையும் கரெக்டா ஸ்கேன் பண்ணி அந்த ஃபுல் சர்டிபிகேட்டையும் வந்து ப்ராப்பரா அப்லோட் பண்ணுங்க. ஸோ ஒரு சைட் பண்ணிட்டு இன்னொரு சைட் பண்ணாம இந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்றது சகஜம். ஸோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நீங்க எல்லாமே ப்ராப்பரா அப்லோட் பண்ணிடுங்க. இதுதான் வந்து சர்டிபிகேட்ல வந்து காமனா எல்லாரும் பண்ற மிஸ்டேக்ஸ். அண்ட் இதெல்லாம் தாண்டி 4th இம்பார்ட்டன்ட் திங் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க. ஒரு 30,000 ஃபார் கவர்மெண்ட் கோட்டா இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ற மாதிரி இருந்தா 1 lakh. சப்போஸ் உங்களுக்கு சீட் அலாட் ஆகல, நீங்க எடுக்கல அப்படின்னா அது உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகணும் இல்லைங்களா? ஸோ ரீஃபண்ட் ஆகிறதுக்காக உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் போடும் போதே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அண்ட் எவ்ரி திங்கை வந்து யூ கிவ் இட் ப்ராப்பர்லி. ஏன்னா ஒரே ஒரு நம்பர் மாறினா கூட இதுலயும் ப்ராப்ளம் வரும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். நமக்கு திரும்ப பணம் கையில வரணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் யூ ப்ராப்பர் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இதை ஃபில் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க, கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து இப்போ எல்லாரும் வந்து மொபைலே வச்சிருக்கோம், மொபைலே யூஸ் பண்ணி பழகிட்டோம். ஸோ ஈவன் அப்ளிகேஷன் கூட அப்படியே மொபைலே போட்டுடலாம் அப்படின்னு சிலவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் டோன்ட் டூ தட் மிஸ்டேக். மொபைல்ல வந்து அப்ளிகேஷன் ஃபில்லிங் பண்ணாதீங்க. என்னதான் வந்து அதுல வந்தாலும் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தாலும் லேப்டாப்ல இல்லை கம்ப்யூட்டர்ல பண்றது பெஸ்டா இருக்கும். ஸோ அவாய்ட் லோ இன்டர்நெட் ஏரியா ஆல்சோ. கொஞ்சம் நல்ல ரேஞ்ச் இருக்க மாதிரி ப்ராப்பரான இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்க ஒரு ஏரியாவில் போய் பண்ணுங்க. உங்க வீட்டில் இல்லை அப்படின்னா ஒரு ப்ரௌசிங் சென்டராவது போய்க்கோங்க. அந்த மாதிரி ப்ரௌசிங் சென்டர் நீங்க போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அன்ஃபெமிலியரான ப்ரௌசிங் சென்டர் போகக்கூடாது. கொஞ்சம் தெரிஞ்ச ஏரியாவை நல்லா பண்ணி கொடுக்குறவங்களா போயிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு நீங்களே உட்காந்து பொறுமையா ஃபில் பண்ற மாதிரி இருந்து கூட ஓகே தான். பட் சில ப்ரௌசிங் சென்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ளிகேஷன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வேகமா ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். நம்ம தப்பு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது கூட தெரியாது. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து தெரிய வரும்போது தான் வில் ரெக்ரெட் ஃபார் தட். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் காஷியஸா கேர்ஃபுல்லா வந்து உங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபில் பண்ணுங்க. இது சிம்பிள் ப்ராசஸ் தான். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு யூ ஸ்டார்ட் ஃபில்லிங் யுவர் அப்ளிகேஷன். அண்ட் எவர்கிரீன் பெய்ட் ப்ரீமியம் கைடன்ஸ் கூட நாங்கள் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் உங்க யாராவதுக்கும் வந்து எனக்கு என்டையரா அப்ளிகேஷன் போட்டு கொடுக்கணும், உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்களே செக் பண்ணி வெரிஃபை பண்ணி உங்ககிட்டயும் வந்து காமிச்சு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்க சார்பா வில் சப்மிட் யுவர் அப்ளிகேஷன். இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், டவுட்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா கூட நீட் சம்பந்தப்பட்ட டவுட்ஸ், இந்த கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட டவுட்ஸ், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் கேட்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் யூட்டிலைஸ் பண்றதுக்கு 9363443685 நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கைடன்ஸ் வேணும்னு வில் கான்டாக்ட் யூ. ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.